அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுக்கி விழுந்த டொனால்ட் ட்ரம்ப், இணையத்தில் அதிகம் பகிரப்படும் காணொளி. பற்றி எரியும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம், அதிரடிப்படையினர் குவிப்பு. 479 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள். இந்தியா மங்கோலியா கூட்டு ராணுவ பயிற்சி. உலக சந்தை தகராற்றை தீர்க்க தயாராகும் ட்ரம்ப் சீன கூட்டணி. ஜப்பானில் உள்ள அமெரிக்க கடேனா விமானப்படை தளத்தில் குண்டுவெடிப்பு. காசாவுக்கு உதவி செய்த கப்பலை இஸ்ரேல் கைப்பற்றியதற்கு ஹமாஸ் கடும் கண்டனம். டொரண்டோவில் மற்றொரு துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியூ ஜெர்சியில் உள்ள மோரிஸ்டவுன் நகராட்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர்போர்ஸ் படிகளில் ஏறும்போது வழுக்கி விழும் காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் ட்ரம்பை பின்தொடர்ந்து சென்ற அதே படிக்கட்டில் தடுமாறி விழுந்துள்ளார். முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஏர்போர்ஸ் ஒன்னின் படிக்கட்டுகளில் தடுமாறி விழுந்தது குறித்து ட்ரம்ப் முன்பு கூறிய கருத்தை சமூக ஊடக பயனர்கள் நினைவுபடுத்தியுள்ளனர். அதாவது, ஜோ பைடனால் ஏர்போர்ஸின் படிக்கட்டுகளில் கூட ஏறி செல்ல முடியாது. எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாத ஒருவர் எங்களிடம் இருக்கின்றார் என்று ட்ரம்ப் முன்னதாக கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க நடைமுறையாக்கும் அதிகாரிகள் கலிபோர்னியாவில் உள்ள உணவு கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் பெரிய அளவில் திடீர் சோதனைகளை நடத்தியதால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்றார். இந்த சட்டவிரோத வெளியேற்றத்துக்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் நடக்கும் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக ட்ரம்பின் கடுமையான நடவடிக்கைகளை கலிபோர்னியா அரசு ஒத்துழைக்க மறுத்துள்ளது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோத குடியேற்றம் கடந்த சில மாதங்களில் அதிகரித்துள்ளது. கலிபோர்னியா மாகாணம் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதியிலும் மெக்சிகோ நாட்டுடனும் எல்லையை பகிர்கிறது. இதனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கடுமையான குடிவரவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கும் அதிகாரிகள் கலிபோர்னியாவில் உள்ள உணவு கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் பெரிய அளவில் திடீர் சோதனைகளை நடத்தியதால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இதன் விளைவாக பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் எரிக்கப்பட்டன. போலீசார் கண்ணீர் புகை, ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி கலவர கார்களை கட்டுப்படுத்தினர். சாலைகளில் வன்முறையால் கூட்ட நெரிசல் நிலவியது. டொனால்ட் ட்ரம்ப் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு 2000 தேசிய போலீஸ் துருப்பு படைகளை கலிபோர்னியாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டிருந்தார். இது மாநில ஆளுநர் கேவின் நியூசம் அனுமதி இல்லாமல் நடந்தது என்பதால் சட்ட ரீதியான மோதல் உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் உரிமை அமைப்புகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தனிப்பட்ட வலிமையை காட்ட அரசு அமைப்புகளை பயன்படுத்துகின்றார் ட்ரம்ப் எனவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவில் மற்றும் பிற அரசாங்க ஊழியர்கள் தங்கள் வேலை செய்யும் இடங்களில், கூட்டம் மற்றும் போராட்டங்கள் நடக்கும் இடங்களில் அவர்களையும் மற்றும் அரசு சொத்துக்களை பாதுகாக்க நேரிடும் தேசிய காவல்படை துருப்பு படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா நேற்றிரவு முதல் இன்று காலை வரை இடைவிடாமல் ட்ரோன்கள் மூலம் கடும் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. 479 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்திய நிலையில் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் ட்ரோன்களை கண்டுபிடித்து அழிப்பது சிரமம் என்பதால் மாலை நேரத்தில் இருந்து காலை வரை ட்ரோன் தாக்குதலை நடத்துவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது.
ஷாகித் வகை ட்ரோன்கள் மூலம் மக்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 3 வருடத்துக்கு மேலாக ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 12,000க்கும் மேற்பட்ட உக்ரைன் மக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் ரஷ்ய விமானப்படை தளத்தை குறிவைத்து உக்ரைன் சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் 20க்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிலிருந்து ரஷ்யா தாக்குதலை அதிகரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் இடையே நேரடி அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் ஆயிரக்கணக்கான கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கொலம்பியாவில் உள்ள போகோட்டோ என்ற பகுதி அருகே சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது சரியாக உள்ளூர் நேரப்படி காலை 9:08 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் எதிரொலி மத்திய கொலம்பியா முழுவதும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல் வெளியாகவில்லை. இந்தியா மங்கோலியா கூட்டு ராணுவ பயிற்சியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய ராணுவ உயர் அதிகாரி கூறியதாவது, இருநாட்டு ராணுவத்தினரும் தங்களின் செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ளவும், உத்திகள், போர் அனுபவங்கள், நிபுணத்துவங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. வளர்ந்து வரும் நகர்ப்பகுதி மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் போன்ற சவாலான இடங்களில் எதிர்பாராத சூழல்களை எதிர்கொள்ளும் வகையிலான வழக்கத்துக்கு மாறான பயிற்சிகளில் அந்த படையினர் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒத்திசைந்து செயல்படும் வகையில் தங்களின் மிகச்சிறந்த பயிற்சி முறைகளை இரு நாடுகளும் பகிர்ந்து கொண்டுள்ளன. பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்தும் வகையில் தீவிர பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உலக சந்தைகளை விளிம்பில் வைத்திருக்கும் உலகில் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையிலான வர்த்தக தகராறை தீர்ப்பதற்கான முக்கிய பேச்சுவார்த்தை நாளை இடம்பெறவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 3 உயர்மட்ட உதவியாளர்கள் திங்கட்கிழமை லண்டனில் தங்கள் சீன தரப்பையை சந்திக்க உள்ளனர். இந்த விஜயத்தின் போது சீன அமெரிக்க பொருளாதார மற்றும் வர்த்தக ஆலோசனை பொறிமுறையின் முதல் கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல வாரங்களாக வர்த்தக பதற்றங்கள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. ஜனவரி மாதம் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதிலிருந்து ஒருவருக்கொருவர் விதித்து வந்த 3 இலக்கு ஒரே மாதிரியான வரிகளில் சிலவற்றை திரும்பப் பெற மே 12 அன்று ஜெனீவாவில் 90 நாள் ஒப்பந்தத்தை நாடுகள் செய்து கொண்டன. அந்த ஆரம்ப ஒப்பந்தம் பங்குச்சந்தைகளில் உலகளாவிய நிவாரண பேரணியை தூண்டியது. மேலும் சர்வதேச சந்தை நிலைகளில் அல்லது அதற்கு அருகில் இருந்த அமெரிக்க குறியீடுகள் அவற்றின் இழப்புகளில் பெரும் பங்கை மீட்டெடுத்துள்ளன. ஜப்பானின் ஓகினாவாவில் உள்ள அமெரிக்க கடேனா விமான தளத்தில் திங்கட்கிழமை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. தெற்கு ஜப்பானின் ஒகினாவில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் கடேனா விமான தளத்துக்குள் உள்ள வெடிமருந்து சேமிப்பு பகுதியில் திங்கட்கிழமை வெடிப்பு ஏற்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யோமிடன் கிராம அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தெரியாத எண்ணிக்கையிலான காயங்கள் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதாக அது மேலும் கூறியது. இந்த வசதி ஜப்பானின் தற்காப்பு படைகளுக்கு சொந்தமானது என்றும் வெடிக்காத வெடிமருந்துகளை தற்காலிகமாக சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது என்றும் பொது ஒளிபரப்பாளரான NHK தெரிவித்துள்ளது. காசா பகுதியை அடைவதை தடுக்க சர்வதேச கடல் பகுதியில் ஒற்றுமை கப்பலான மாட்லீனை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றியதை அடுத்து பாலஸ்தீனிய அமைப்பான கமாஸ் இஸ்ரேலிய ஆட்சியின் கடற்கொள்ளையர் செயலை கடுமையாக கண்டித்துள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதியின் கடலோர கடலை கப்பல் காசா பகுதியை அடைவதை தடுக்க சர்வதேச கடல் பகுதியில் ஒற்றுமை கப்பலான மேட்லீனை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றியதை அடுத்து பாலஸ்தீன இயக்கமான கமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய ஆட்சியின் கடல் கொள்ளையர் செயலை கடுமையாக கண்டித்துள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதியின் கடலோர கப்பல் நெருங்கிய போது இஸ்ரேலிய படைகள் மேட்லீன் காசாவுக்கு உதவி கப்பலை தாக்கி பணியாளர்களை அழைத்து சென்றன. சர்வதேச கடல் பகுதியில் ஒற்றுமை கப்பலான மேட்லீனை கைப்பற்றி காசா பகுதியை அடைவதை வலுக்கட்டாயமாக தடுத்து அதை அஸ்டோட் துறைமுகத்துக்கு திருப்பிவிட்டு அதில் இருந்த சர்வதேச ஆர்வலர்களை தடுத்து நிறுத்திய சியோனிச ஆக்கிரமிப்பு படைகளின் கடல் கொள்ளை செயலை கமாஸ் வன்மையாக கண்டித்துள்ளது. முற்றுகையை உடைத்து பட்டினியின் குற்றத்தை அம்பலப்படுத்த மனிதாபிமான பணியில் ஈடுபட்ட தனிநபர்கள் என்று கமாஸ் திங்களன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது.
முழு அளவிலான இனப்படுகொலை எதிர்கொள்ளும் மக்களுக்கு அடையாள உதவி வழங்குவதை கைப்பற்றுவதும் தடுப்பதும் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசு பயங்கரவாதம் என்றும் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் மற்றும் மனிதாபிமான நோக்கங்களால் இயக்கப்படும் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் மீதான தாக்குதல் என்று ஹமாஸ் வன்மையாக கண்டித்துள்ளது. டொரண்டோ மேற்கு பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. எமிட் அவென்யூ மற்றும் ஜேன் ஸ்ட்ரீட் அருகே துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் காயமடைந்த நபர் ஒருவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்தில் இருந்து சந்தேக நபர் ஒருவர் போலீசார் வருவதற்கு முன்பே தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலை தொடர்பாக தற்போது டொரண்டோ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.